கூட அக்காவா வந்து நின்னா பக்காவா இன்னைக்கு கல்யாணம் ஆகும்போது இந்த மாதிரி யாரும் வந்து டான்ஸ் ஆடலை. கல்யாணத்தப்போ தான் மண்டபத்துல என் புருஷனை பார்த்தேன். இப்போ பார்த்தியா பசங்களே டான்ஸ் ஆடுதுங்க, என்னென்னவோ பண்ணுதுங்க. அந்த 2 பிள்ளைங்க அழகாக வந்து உன் மகனுக்காக டான்ஸ் ஆடுதாங்க. அதை கண்டு பொறாமப்படுற தாயை நான் இங்கே தான் பார்க்கேன். இது தாயில்லை, இது பள்ளி வச்சு பேய். அப்புறம் பொண்ணி இம்ப்ரெஸ் ஆயிட்டியா? டான்ஸ்லாம் எப்படி இருக்கு? இருக்கு நல்லா தான் இருக்கு. நான் கூட எனக்காக நீங்கள் தான் ஆடுவீங்களோன்னு நினச்சேன். கடைசியாக பார்த்து 2 பசங்க தான் வந்து ஆடினாங்க. நீங்கள் ஆடுவீங்களா? இனிமே கல்யாணம் பண்ணிட்டு ஆட வேண்டியதானே. உன் இஷ்டத்துக்கு என்னென்ன நீ பண்றியோ அதெல்லாம் கேட்டுட்டு ஆட வேண்டியதான் தலையாட்டிக்கிட்டு. என்ன சொல்றாய்? பார்ப்போம் என் பேச்சுக்கு நீங்கள் தலையாடுறீங்களா இல்லை உங்கள் அம்மா பேச்சுக்கு தலையாடுறீங்களான்னு பார்ப்போம். அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமோ? சொன்னது தான். சொன்னதை காப்பாத்துங்க. பிரேம். சிரிச்சு ஆழம் வைக்கிறவ போலயே உன்னி. இந்தப்ப போட்டக்கிற தம்பி எல்லாரும் மூஞ்சி நல்லா பதியம் போயிட்டு போட்டோ எடுத்துறியா? அப்பதான் யார் யார் வரலன்னு அவங்க வீடு ஏறி போய் நான் சண்டை போட முடியும். ஒன்று பார்த்து தான் நான் சண்டை போடவே போறேன். சரியா? அடி லூச்சி கிளவி, என்னென்ன பேசுது இது? மூஞ்சி மட்டும் போட்டோ எடுக்காத, அவங்க மூக்கு வரைக்கும் போய் போட்டோ எடு. ஐயா, இந்த பாட்டி என்ன போட்டோக்காரன்னு நினச்சிக்கிச்சா இல்லை வேற ஏதாவது நினச்சிக்கிச்சான்னு தெரியலையே. சண்டை போடுறதுக்கு என் ஃபோட்டோ தான் கிடச்சிதா? எப்பேற்பட்ட ஃபோட்டோகிராஃபர் நான் வலிச்சு என்னம்மா எடுப்பேன். இந்த பல்லு வச்ச பாட்டி என்னையே இந்த அளவுக்கு பேச்சுது. ஐயோ, ஒரு பேமெண்ட்டுக்காக என்னென்ன வாங்க வேண்டியதாக இருக்கு. சரிங்க பாட்டி, நல்ல பல்லு சிரிச்ச மீனி காமிங்க, உங்களோட ஃபோட்டோ எடுக்குதேன். ஆமா போட்டோக்காரனே நல்லா பார்த்து எடுத்து விடுங்க. இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல அது தேவைப்படும் எப்படி இருந்தாலும். ஏன் பானு 5-6 வருஷம்ன்றே? அதுக்கே முன்னாடியும் தேவைப்பட்டாலும் தேவைப்படும். ஆனா இப்ப நீ இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கு 5-6 வருஷம் தாக்கு பிடிப்பேன். ஏன் 5-6 வருஷம் கழிச்சு சொல்லுதான் தெரியல. 5-6 வருஷம் கழிச்சு தான் நான் கொஞ்சம் வயசான மாதிரி தெரியணும். ஆமா இப்பெல்லாம் வயசான மாதிரி தெரியல. முடிதான் கொஞ்சம் அங்க இங்கதான் வெள்ளையா இருக்கு. மற்றபடி மீதி எல்லாம் அழகு 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 அழகு. அவள் பல்லழகு, அவள் போல் இல்லை ஒரு பேரழகி. எனக்காக பாட்டுலாம் பாடுதாங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏட்டி பானு, ஏட்டி எதுக்கு நீ 5-6 வருஷம் கழிச்சு தேவைப்படுன்னு சொல்லுதே? ஆமா 5-6 வருஷம் கழிச்சு கிளம்பி மண்டையை போட்டுருங்களா? அப்ப நல்ல போட்டோக்கு எங்க போய் தேடுறது? இப்போ எடுத்து வச்சுக்கிட்டா பிற்காலத்துல உதவும்ல. ஐயா, இது மட்டும் அவ காதலுக்கு இட்டுச்சுன்னு வை, ஒன்னும் ஒரு வழி பண்ணிடுவா பானு. கேட்டாதானே, அதான் நம்ம தான் பாடி எல்லாத்தையும் சமாளிச்சு போட்டோம்ல. நீங்க 2 பேர் மட்டும்தான் கண்ணாடி போடுவீங்களோ? என்கிட்ட கண்ணாடி இல்லையா என்ன? நானும் இப்போ எடுத்து போடுதேன். நோஞ்சானோ இந்த பொக்கிஷம் தான் இன்னைக்கு நைட்டு பூரா நமக்கு துணையா இருக்க போகுது. அதனால இதை பத்திரமே புடியிலேங். நான் பிடிச்சதுக்கப்புறம் இதை எங்கேயாவது போட்டு உடச்சி அதுக்கப்புறம் நீ என்னை போட்டு பொழக்கவோ? அதுவும் அந்த பக்கத்தில் ஒரு கருப்புக்குள்ள பெட்டி கிடக்க போகுது. அந்த கருப்புக்குள்ள பெட்டிக்கு மேலே வச்சு விட்டுரு. இதை கூட செய்ய மாட்டேங்குதே. பொண்டாட்டி எப்படிதான் உன்னை வச்சுக்கிட்டு இருக்காளோ தெரியலை. சரி, இதெல்லாம் மட்டும் விடு. மிக்சிங் ஒழுங்கா செய்தியாலே. மிக்சிங் செய்ய கூட தெரியல. சரி, என்னை மிக்சிங்லாம் எனக்கு செய்ய தெரியாது. நீ பண்ணி கொடுத்தா நான் குடிப்பேன். மிக்சி பண்ணி குடிக்குதேன். வீட்டில் போட்டு பொண்டாட்டியை அடிக்குதேன். அப்படிதானே? நீங்களாம் இப்போதான் வளர்ந்து வரீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தலை. இந்த குணியாரம் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் இருக்கு தெரியுமா? அதில் சில நாசுக்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன அண்ணன் உங்களுக்கு சொல்லுதேன். சரியா? இப்போ பார்த்தியா அண்ணன் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன் பார்த்தியா? சிகரெட்டை வாயில் வச்சுக்கிட்டே எவ்வளோ பேசுறான் பார்த்தியா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய சாதனை. ஆனால் என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் சோதனையாலத்தே தெரியுது. என்னை பெத்தாரே, என் குடியை பெத்தாரே, பத்திரமா இங்கே இரு. யாருக்கிட்டையும் போய் விழுந்து தொலைஞ்சிடாது. எவனாவது ஒன்று திருடி எடுத்து குடிச்சிட போகிறான். அந்த பயம் மட்டும்தான் எங்களுக்கு. இல்லை ஜிம்மு என்னடா அது ஆட்டின் கண்ணாடி போட்டிருக்கிய? கம்முனியா இருக்க. என்ன கதை உனக்கு? நீங்க பேசுறீங்க, அதெல்லாம் நான் கேட்டுட்டு கிடக்கேன். அவ்வளவுதான். இப்ப தலப்பா கட்டினவரே கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நான் உள்ள போனேன். எப்ப ஏதாவது ஒரு நல்ல பாட்டா போட்டு விடலாம்ல, நாங்க டான்ஸ் ஆடுவோம்ல. இதை போடுது என்ன? குடிக்க 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 குடிக்க
தாத்தா வீட்டுக்காரர் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்களே, அதுவும் குடிச்சிட்டு. இது மட்டும் இந்த ரங்கம்மா பார்த்துச்சுன்னா என்ன ஆவறது? இதை உடனடியே நம்ம போய் சொல்லுவோம். மக்களே, என்ன நடக்குது நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம், சரிங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் பார்த்து ஆதரவு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. இதே ஆதரவை தொடர்ந்து கொடுங்க மக்களே. ஹேமா ரவி, எங்களுடைய ப்ரீவியஸான வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் செஞ்சுருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். வரேன் மக்களே.